வீட்டில் எல்லாருமே இன்றைக்கி ஊருக்கு போயிருந்ததால் இன்றைக்கி நைட்டு நானே சமைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஸோ என்ன பண்ணலாம் சிம்பிளாக அப்படின்னு பார்த்தப்போ, தோசையும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி ஏற்கனவே வச்சுருந்தாங்க, பூண்டு எல்லாமே. சரி, அதை வச்சு சிம்பிளாக ஒரு சட்னி பண்ணிடுவோன்னு சட்னி பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு தோசையை போட ஆரம்பித்த உடனே அந்த மாவு எப்படி இருக்குன்னு தெரில. அதனால் தோசை வர்றது ரொம்பவுமே கஷ்டமாக இருந்தது. அந்த தோசை கையால் வச்சு அந்த இட்லி மூடி அந்த பக்கம் அப்படியே எடுத்து வச்சுட்டு ஒரு 4 தோசை எப்படியோ போட்டு முடிச்சாச்சு. சட்னி கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுருந்தேன், கெட்டியாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா மதியம் மழை பெஞ்சதால் ஈவினிங்கெலாம் வந்து ரொம்பவுமே கொஞ்சம் கூலிங்காக இருந்துகிட்டு இருந்தது. ஸோ கட்டில் போட்டு வெளியே உட்காரலான்னு உட்காந்தங்க. சரி, சாப்பிட்றது தான் சாப்பிட்றோம். இலை பக்கத்துலேயே இருந்தது, வாழை மரம். ஸோ இலையும் எடுத்து போட்டோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ட்டு அந்த தோசையும் மதியம் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த தக்காளி சாப்பாடையும் எடுத்து சாப்பிடலான்னு ஆரம்பிச்சிட்டேங்க. சில்லுன்னு அந்த கிளைமேட்டுக்கும் லைட்டான சூடாக அந்த தோசைக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. நல்லா காற்றோட்டமாக உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் யூடியூப் சேனல்ஸ்லலாம் வந்துட்டு மற்ற வீடியோஸ்லாம் எப்படி இருக்குது, நம்ம வீடியோஸ்லாம் வியூஸ் எப்படி போகுதுன்னு அப்படியே பார்த்துட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். நான் சாப்பிட்றது ஒரு 9 மணி பக்கம் இருக்கும். கிராமத்தில் ரொம்பவுமே அமைதியாக இருக்கும் அந்த டைமுக்கு. சட்னி ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. தோசையில் வச்சு கொஞ்சம் அப்படியே லைட்டாக எடுத்து சாப்பிட ஆரம்பித்தேன். எவ்வளோ நேரம் தான் வீடியோவை எடுக்கிறது அப்படின்ட்டு. தக்காளி சாப்பாடும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு சரி, இன்றைய நாளை இப்படியே போக்கியாச்சுங்க.